என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் நான் சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. உங்க அப்பா தான், நீ ஏதாவது பேசு. அப்பதான் உங்க அப்பா கண்டு முடிச்சோன்னு பாப்பாரு. தங்காளாதடா. தெரியவில்லை. இந்த நொடி நேரம் என்னுயிரம் கண்ணிலே காலம் நின்று விடுமா. இந்த நொடி நேரம் என்னுயிரம் கண்ணிலே காலம் நின்று விடுமா. சந்திரு சந்திரு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. சந்திருக்கு அப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேக்குதா? சந்திரு நான் பேசுறது கேக்குதா? சந்திரு ஜெசி ஜெசி என்னன்னு சொல்லுங்க. சந்திருக்கு நான் பேசுறது கேக்குதா? ஜெசி பார்த்துட்டு சொல்லுங்க ஜெசி. தன்மை ஆமா, நீங்க பேசுறது எல்லாமே சந்திரு கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவரால் பேசதான் முடியலையே தவிர உள்ள ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது பாருங்க. சந்திரு எப்ப கண்ணு முழிச்சு பாப்பீங்க? சந்திரு சந்திரு பாருங்க. சந்திரு உங்க ரெண்டு பிள்ளைங்களும் உங்க கூட தான் சந்திரு இருக்காங்க. கண்ணு முழிச்சு பாருங்க ப்ளீஸ். சந்திரு தன்மை தன்மை ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அழாதீங்க. அவருக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேக்குது. அதனால சிரிச்சு அவர்கிட்ட சந்தோஷமா பேசுங்க. நீங்க அழுதீங்கன்னா அவரும் உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா ஹாப்பியா பேசுங்க. ஓகே ஓகே ஜெசி, நான் ஹாப்பியா பேசுறேன். சந்திரு கண்ணு முழிச்சா எனக்கு அதுவே போதும். சந்திரு 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 நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுல்ல? சந்திரு நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனு ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக கழுக்கு முழுக்க இருக்காங்க சந்திரு. அதுலேயும் பையன் எக்ஸாக்டாக உங்களை மாதிரி ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கான் சந்திரு. அப்படியே இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொண்ணு அப்படியே என்ன மாதிரி இருக்கான். என்னோட ஜெராக்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக கழுக்கு முழுக்குன்னு நல்லா லட்டூஸ் மாதிரி ரெண்டு பேரும் நம்மளுக்கு பிறந்திருக்காங்க சந்திரு. சந்திரு ஒரு வாட்டியும் ஸ்கேன்ல போகும்போது நம்ம பயந்துகிட்டே இருப்போம்ல, எப்போதுமே ஒரு குழந்தை வீக்காவே இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆனா ரெண்டு பேரும் நல்லா ஹெல்த்தியா சூப்பரா ஆரோக்கியமா இருக்காங்க சந்திரு. நீங்க முழிச்சு மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? அழகு தங்கமே, எதுக்கு அழுவுறீங்க? அப்பா இன்னும் கண்ணு முழிக்கலையா? அதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்பா சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேரையும் கையில தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. நீங்க அழக்கூடாது என்ன? நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அப்பா சீக்கிரமா எந்திரிப்பாங்க. ஓகே சந்திரு, இப்போ ரெண்டு குழந்தைங்களும் எப்படி தெரியுமா இருக்காங்க? பையன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் தெரியுமா? நீங்க சீக்கிரமாவே கண்ணு முழிச்சிருவீங்கன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா உங்க பொண்ணு உங்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஏக்கமா இருக்கு போல நீங்க இன்னும் தூக்கி கொஞ்சலன்னு. நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம பொண்ணு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா தான் இருப்பா. அவங்கள பார்த்து எவ்வளோ ஏக்கமா அழுவுறா தெரியுமா? சந்திரு சந்திரு எந்திரிங்க, இப்ப கண்ணு முழிப்பீங்க சந்திரு. சந்திரு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, நம்மளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்தா நம்ம ஒரு செல்ல பேர் வைக்கணும்னு. அதே மாதிரி நம்மளோட சிம்பாவும் நம்மளோட தேவசேனாவும் பிறந்துட்டாங்க சந்திரு. கண்ணு முழிச்சு பாருங்க சந்திரு. தன்மை கண்டினியூ as much as you can. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே ஜெசி. சந்திரு சந்திரு இங்க பாருங்களேன். தன்மை தன்மை வெயிட். ஜெசி என்னாச்சு? இல்ல, ரெண்டு மிக்ஸ்டு சவுண்ட்ஸ்க்கு சந்திரு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்று உங்களோட வாய்ஸ் நீங்க பேசுறதுக்கு, இன்னொன்று ரெண்டு குழந்தைங்களோட அழுகைக்கு. சந்திரு இதுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது சந்திரு அவரோட குழந்தைங்க அழுகிறதுக்கு தான் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, குழந்தைங்க அழட்டும். அவர் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு பார்ப்போம். ஓகே ஜெசி, எப்படியோ எனக்கு சந்திரு நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டு வந்தாலே எனக்கு போதும். ஆமா தன்மை, குழந்தைங்களோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காகவாது அவர் கண்டிப்பா கண் முழிப்பாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சந்திரு
உன்னோடு வாழும் காலங்கள் யாவும் எதிர்பார்த்து நான் இங்கு இருந்தேனடா. உன் கண்கள் வீசும் பார்வைகள் போதும் ஏழேழு ஜென்மம் நான் வாழ்வேனடா. சந்துரு, என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடி நேரம் என் உயிரில் கண்ணிலே காலம் நின்று விடுமா. அக்கா என்னக்கா அப்பையில இருந்து ஏதோ மருந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வறுத்து எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான்க்கா பண்றீங்க? இது பேறுகால மருந்துன்னு சொல்லுவாங்கடா. இது புதுசா குழந்தை பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இல்ல நார்மல் டெலிவரியா கூட இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அந்த புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு, அப்புறம் வந்து நல்ல தாய்ப்பால் வந்து சுரக்கிறதுக்கு, நல்ல உள்ள வந்து சளி பிடிக்காம இருக்கிறதுக்குன்னு நிறைய ரீசனுக்காக இந்த மருந்து கொடுப்பாங்க. சரி, எல்லாருமே ரொம்ப இதுவா பிஸியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களே, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த இதுலயே இருக்காங்களே, சரி நம்மளாவது ரெடி பண்ணி தன்மை அக்காக்கு எடுத்துட்டு போலான்னு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி, மருந்து சாப்பாடு மாதிரியா? ரெடி பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நல்லா இடிச்சு பொடி பண்ணி அதை சளிச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி அப்படியே உருண்டை பிடிக்கணும். அக்கா எப்படிக்கா உங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு, இன்னும் குழந்தை கூட பிறக்கல, அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, ஊரில் அம்மா நிறைய பேருக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் அம்மா கிட்ட இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இது எனக்கு பேர்கால மருந்து செஞ்சு கொடுங்கன்னு அம்மா கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அம்மா ஒன்று வறுத்து இடிச்சு இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் உட்காந்து எல்லாத்துக்கும் வறுப்பேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா பூர்ணி இருக்கால, அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது நான் தான் அவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கே. இதை ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறது நாட்டு மருந்து. இந்த நாட்டு மருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா ஷிஷோ நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குக்கா. ஒரு மாதிரி இருக்கா? ஹாய், நம்ம குழந்தைங்களுக்குன்னா நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். அப்பதான் பால் நல்லா சுரக்கும், தாய்ப்பால் குடிச்சாதான் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். கரெக்டு தான். இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் தன்மை அக்காவோட சி செக்ஷனா நான் நேராகவே பார்த்தேங்க்கா. அவ்வளோ கஷ்டமா இருந்தது. கட் பண்ணுறாங்க, லேயராக கட் பண்ணுறாங்க. இன்னமும் அசால்ட்டாக கேட்க வெட்டுற மாதிரி வைத்த வெட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிட்டேங்க்கா. கேக்க வெட்டுற மாதிரி வைத்த வெட்டுறாங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் சி செக்ஷன் பார்க்குறியாடா? ஆமாக்கா. இல்லை, நீ மெடிக்கலுக்கு தானே படிக்கிற, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறியான்னு கேட்குறேன். ஓ அதை கேட்குறீங்களா? ஆமாக்கா, ஏதாவது கிரிட்டிக்கல் கேசஸ் வரும்போது நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எங்களை ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிதான் தன்மையக்கா என் கண்ணில் மாட்டினாங்க. சி செக்ஷன் எனக்கு புதுசு, அதுலேயும் ட்வின் சி செக்ஷன் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவங்க கட் பண்ணும்போது என் மைண்ட் ஃபுல்லாக இதுக்கப்புறம் இந்த புண்ணை எப்படி ஆறும், எப்படி இந்த ஸ்டிச்சஸோடையே இவங்க சுற்றுவாங்க, இப்படியே தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. நீ சி செக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற, ஆனால் எங்கள் அம்மா பிரசவம் நிறைய பார்ப்பாங்கன்னு சொன்னல, அப்போல்லாம் நான் நார்மல் டெலிவரி கேஸை நிறைய பார்த்துருக்கேன். அப்பா நம்ம கண்ணெல்லாம் கலங்கி ஒய்யோ நம்மளுக்கு அப்படியே அந்த இடத்துல நிற்கவே முடியாது. நிறைய பேர் கத்துவாங்க, புஷ் பண்ணுங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே என்ன சொல்கிறது, உயிர் போகிற மாதிரி வலிக்கும் போல. நம்மளாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் படத்தில் சீரியல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். புஷ் பண்ணுங்க எல்லாரும் சுற்றி நின்று கத்துவாங்க. அவங்க கூட டென்ஷன் ஆகி ஹஸ்பண்ட் எல்லாம் அடிச்சிருவாங்களே, அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ஆக மொத்தத்தில் குழந்தை பெற்றுக்கிறதுனாலே கஷ்டம் தான் இல்லை. டாம்லிங்லாம் எப்படி ஜாலியாக இருக்காங்க பாருங்கக்கா. எதுவுமே இல்லை, எந்த டென்ஷனும் கிடையாது. இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க தான், ஆனால் அவங்க மட்டும் ஜாலியாகவே இருக்காங்க. ச்சே, என்ன கடவுளோட படைப்பு இது. இதோ பண்ணிட்டாரு. ஆம்பளைங்களை பத்தி கொஞ்சம் குறையா சொல்ல முடியலையே, உடனே எங்க இருந்தாலும் மூக்கு வேர்த்துறோம்ல. பைத்தியமாடி நீ, குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன டாப்ல ஏறி உட்கார்ந்திருக்க? கீழே இறங்கி உட்கார மாட்டியா? ஹலோ, நாங்க பிடிச்சிருக்கோம், கண்ணு தெரியலையா? ஏய், நீ பிடிச்சிருந்தாலும் அவ குழந்தை தவழ்ந்து போய் ஏதாவது வேகமா எடுத்தானா கீழே விழுந்துட மாட்டாளா? ஏன் மேடம்க்கு காலு கீழே உட்காராதோ? ஐயோ, நீங்க நிலாவை திட்டாதீங்கப்பா. இதழ் ரொம்ப சைலண்டான குழந்தை தான், அப்படிலாம் அவ டக்குன்னு குதிச்சிட மாட்டா. அதனாலதான் நானும் தைரியமா உட்கார விட்டேன். இல்லக்கா, அப்படிலாம் விட முடியாது. எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்காதுல்ல, அதுக்குதான் பயமா இருக்கு. அவளை அக்கறையா இருந்தா நீங்களே குழந்தைய பாத்துக்கோங்க, வெட்டியா தானே இருக்கீங்க. ஹலோ, குழந்தைய மட்டும் கொடுத்து பாருங்க. பிறந்த குழந்தை கூட வாயை திறந்து பேசும், என்ன இவங்க சூப்பரா பாத்துக்கிட்டாங்கன்னு. அந்த அளவுக்கு பாத்துக்குவோம். என்ன இதுல புசுக்குன்னு தூக்க சொல்லிட்ட? நான் ஒரு பேச்சுக்கு தான்மா சொன்னேன்.
ஐயோ. அம்மா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வாய வச்சுக்கிட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல. தேவையாதெல்லாம் இப்ப எனக்கு தெரியாது. நீங்க தான் இதழ் குட்டியை பாத்துக்க போறீங்க. சரி ஓகே, கடைக்கு தான் போலான்னு வந்தேன். இதுலயும் கூட்டிட்டு போறேன். சரி, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் நீங்க கிச்சன்லயே இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். புஷ்பா, எல்லாம் கரெக்டா இருக்காமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் லிஸ்ட் எழுதி கொடுத்ததுல எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அட, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? சரி சரி, நீங்க செய்யுங்க. அப்புறம் ரொம்ப நேரமா கிச்சன்ல இருக்கீங்க, கடையில இருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஓகே. அப்புறம் அக்கா உங்களுக்கு? புஷ்பா உனக்குமா? அண்ணா எனக்கு இது வேண்டாண்ணா. நிலா தயிர்லாம் நிறைய வச்சிருக்கா. நான் மோர் கடைஞ்சு குடிச்சுக்கிறோண்ணா. நீங்க நிலாக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. ஆமா ஆதி, எனக்கும் எதுவும் வேண்டாம். நீங்க நிலாக்கும் இதழ்க்கும் மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. இல்ல இல்ல, அதே எப்படி? உங்க 2 பேருக்கும் நான் ஐஸ்கிரீமே வாங்கிட்டு வரேன். நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவோம். இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாமன்னு. அடே என்னக்கா நீங்க, ஐஸ்கிரீம் போய் யாராவது தேவையில்லாம சாப்பிடுவாங்களா? அது போங்கக்கா, நான் வாங்கிட்டு வரேன். சரி, எல்லாரும் வேலையை பாருங்க. இதழ் குட்டி, கடைக்கு போலாமா? நான் போணும். நம்ம கடைக்கு வண்டியில போணும். ஓகே டன், வாங்க போலாம். இதழ், மாமா கிட்ட இது வேணும் அது வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்க கூடாது. மாமா என்ன வாங்கி தராங்களோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். ஓகே? அம்மா அம்மா எனக்கு சாக்கி ஐஸ்கிரீம் அப்புறம் சிப்ஸ் அப்புறம் எல்லாமே வேணும். ஹாய், இப்பதானே சொன்னேன் மாமா என்ன வாங்கி தராங்களோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு அடம் பிடிக்க கூடாது. புரியுதா? அக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, உடம்புக்கும் கெடுதல் தானே. இப்பவே நிறைய சாப்பிட்டா சொத்தப்பல்லாம் வந்துடும். அதுக்கு தான் சொன்னேன். சரிக்கா, நான் நிறைய கம்மியா வாங்கி கொடுக்குறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா. ஓய், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அப்புறம் எனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு தெரியும்ல. வழக்கம் போல பிளாக் கரெக்ட் தானே? பரவாயில்லையே, மறக்காம தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதேதான், வாங்கிட்டு வாங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தானே ஹஸ்பண்ட் நான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. ஆமா, உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் இல்ல. நீ தான் எனக்கு ஒரு நல்ல வைஃபாவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ தெரிஞ்சுப்ப? சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கண்மணிக்கா, ஆதியனாவா இது? எப்படி மாறிட்டாரு பாருங்களேன். முன்னாடிலாம் அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த அளவுக்கு கடுகடுன்னு மூஞ்ச வச்சுட்டு எனி டைம் எல்லார்கிட்டயும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டாவே இருப்பாருல. ஆனா இப்ப பாருங்களேன் எப்படி மாறிட்டாருன்னு. ஆமா புஷ்பா, நானும் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு காலத்துல எப்படி கெத்தா எவ்வளவு திமிரா சுத்திக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ இப்படி மாறிட்டாருன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருக்கா? நம்ம நிலா குட்டி தான். பாரா நிலாமா. அக்கா, எனக்கு ஒரு டவுட். சொல்றா? இல்ல, ஹஸ்பண்ட நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறது எப்படி? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா திடீர்னு இப்ப எதுக்கு நீ கேக்குற? சொல்லுங்கக்கா. அதுக்கெல்லாம் நிறைய வித்தைகள் இருக்குமா. இப்பவே ஒரேடியா உன்கிட்ட கொட்ட முடியாது. அப்பப்ப சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நம்ம அதுக்கேத்த மாதிரி செஞ்சோம்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்மளையும் பிடிக்கும். ஓகே டன். இப்போ ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன பண்ண போறேன்னா, ஆதித்யாக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட் போடுறேன். அதுல பிடிக்கும்ன்ற விஷயத்த மட்டும் இனிமே 24/7 எல்லாமே அதுதான் பண்ண போறேன். இன்னும் 1 மாசம் எனக்கு டைம். இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா இறக்குறேன். ஆதித்யாவை அவர் வாயால இருந்து ஐ லவ் யூ நிலான்னு சொல்ல வைக்கிறேன். இது எல்லாத்தையும் நடத்தி காட்டலனா என் பேரு மில்லர் நிலா இல்ல. புஷ்பா, பாத்துக்கோ. என்னக்கா? கூடிய சீக்கிரத்துல அடுத்த மருந்து சாப்பாடு செய்ய ரெடியா இருந்துக்கோ. நம்ம நிலா வேற மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு இறங்கிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டா அடுத்த மருந்து சாப்பாடு தான். என்ன நிலா, அப்படித்தானே? அக்கா இந்த நொடி நேரம் என்னுயிரம் கண்ணில் காலம் நின்று விடுமா. சந்திரு சந்திரு ஜெசி ஜெசி சந்திரு கண்ணு முழிச்சிட்டாரு. சந்திரு சந்திரனோட தன்மை தன்மை கேக்குதா? சந்திரு நான் பேசுறது கேக்குதா? சந்திரு சந்திரு தன்மை தன்மை சந்திரு நான் தான். பேசுங்க. தனு, என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன, மடி
சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதமே. தனு தனு எ- எனக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு தனு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தது, அப்புறம் நம்ம பழகினது, நம்மளுக்கு நிச்சயமானது, எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு தனு. எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு சந்துரு. நீங்க தனுன்னு கூப்பிட்டப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு. சந்துரு, தனு தனுவிட மன்னிச்சிரு தனு. என்னால உனக்கு நிறைய கஷ்டம் இல்ல, என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கேன் தனு உனக்கு. உன்னை மறந்து உன்னை கஷ்டப்படுத்தி. ஐயோ சந்துரு அழுவாதீங்க சந்துரு. எனக்கு அதை விட இப்ப நீங்க அழுவுறதா கஷ்டமா இருக்கு. வேணாம் சந்துரு அழுவாதீங்க ப்ளீஸ். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுல, எனக்கு இது போதும் சந்துரு. இங்க பாருங்க, நம்மளோட குழந்தைங்க நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, நம்மளோட சிம்பாவும் நம்மளோட தேவசேனாவும் உங்க கையில தான் இருக்காங்க. பாருங்க சந்துரு. ஆ, தனு தனு நம்மளுக்கு குழந்தை பிறந்துடுச்சா? ஆமா சந்துரு, நம்ம 2 குழந்தைங்களும் அவ்வளோ அழகா இருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம சிம்பாவும் தேவசேனாவும் நல்லபடியா பிறந்துட்டாங்க சந்துரு. பாருங்க. தனு நம்ம சிம்பாவும் நம்ம தேவசேனாவும் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஆமா சந்துரு. சிம்பா வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. தேவசேனா தந்தைக்கு தாய் மூதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வாவாயின் தேவதையே உன் வாய் பேசும் தாரகையே. தனு தனு இங்க பாரு, 2 பேரும் எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்கன்னு. ஆமா சந்துரு. தனு என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன், ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். ஹாய் கார்த்திக். ஹே குல்ஃபி, என்னடி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதான் குழந்தைலாம் நல்லபடியா பிறந்துருச்சு, சந்திரக்கும் நல்ல ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்ன, இதுக்கு மேல என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கன்னு சொல்லும் போதே தெரியுது நீ நல்லா இல்லைன்னு. சொல்லுமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை கார்த்திக், திடீர்னு உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஹே குல்ஃபி, இன்னும் 4 நாள் தான், அப்புறம் நீ நினைச்சா கூட என்னை விட்டுட்டு போக முடியாது, உன்னை எங்கேயுமே விட மாட்டேன். ஆனா இன்னும் 2 நாள்ல நான் அங்க வந்துருவேன், ஓகே? ம். லூசு, என்னடி ஆச்சு? நல்லா பேசு. இங்க பாரு, உனக்காக அங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இங்க யாருமே இல்லடி, எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல நீ வேற இப்படி சோகமா பேசணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. நல்லா பேசு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க தான், ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி வருமா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கார்த்திக். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இப்படி தான் இருக்கும்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அதை மனசார உணர்றேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கண்மணி இவ்ளோ கஷ்டப்படுறான்னு என்னால உணர முடியுது. என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, இப்படி பண்ணுவோம். ஏ குல்ஃபி, கவலைப்படாத, இன்னும் ஒரு 2 days தான் நான் அங்க வந்துருவேன், ஓகே? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதழ் குட்டி கூட விளையாடு, ராஜா ப்ரோ, ரோஜா சிஸ்டர்னு இத்தனை பேரும் கூட இருக்காங்கல்ல. அப்புறம் பத்தாததுக்குன்னு அபார்ட்மெண்ட் ஃபுல்லா நம்ம ஃபேமிலி தான், எல்லாரும் கூடயும் ஜாலியா பேசிக்கிட்டு நான் இன்னொரு 2 daysல வந்துடுறேன், சரியா? அப்புறம் உங்க வீட்ல இருந்து எல்லாரும் எப்போ வராங்க? அதையும் நான் செம்பாக்கா கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நான் கேட்டுட்டு அவங்க எல்லாரையும் ஒரு இதா கூட்டிட்டு வந்துடுறேன், ஓகே? அப்புறம் உனக்கு தேவையானது ஏதோ இங்க இருக்கா? வரும்போது ஏதோ எடுத்துட்டு வரணுமா? எனக்கு இப்போ தேவையானது நீங்கள் மட்டும்தான் கார்த்திக். நீங்கள் என் கூட இருந்தால் போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். சரி, 2 days கழிச்சு உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். சரி, நான் தூங்குறேன், பாய். ம், ஓகேம்மா, நல்ல ரெஸ்ட் எடு, நான் காலையில பேசுறேன். இதழ் தூங்கிட்டாளா? ம், தூங்கிட்டா. சரி, ஓகே, பாய். பாய். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே உரகராதே. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு
மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பின் சூட்டில் முகம் புதைத்தேன் வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழேழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். கண்மணி, நீ என்ன பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டல, அதான் உன்னை பாக்குறதுக்காக நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். காலையில உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நிம்மதியா படுத்து தூங்க. காலையில உன்னோட கார்த்திக் உன் பக்கத்துல இருக்க போறேன்.